இந்த ஃபைல் அனுப்புறேன்டா. நீங்க டெலீட் பண்ணிட்டு எனக்கு சொல்றீங்களா? இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபன் ஃப்ளோ ஓட கான்செப்ட் எடுக்கிறேன். ஓகே. ஆல்ட்மேன் இசட் ஸ்கோரோட கான்செப்ட் எடுக்கிறேன். அப்புறம் ஃபன் ஃப்ளோ கான்செப்ட் எடுக்கிறேன். ஆல்ட்மேன் இசட் ஸ்கோரோட கான்செப்ட் என்னன்னா, ஆல்ட்மேன்ன்றவர் வந்து என்ன பண்ணாருன்னா, கார்ப்பரேட் டிஸ்ட்ரக்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்றேன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இட் இஸ் கெட்டிங் இன் டு அ ஸ்டேஜ் ஆஃப் பேங்க்ரப்சின்றது வந்து போய் அந்த ஸ்டேஜ்ல போய் நம்ம கண்டுபிடிக்காம முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை வந்து அதுலேருந்து கம்பெனியை வந்து காப்பாத்துறதுக்காக ஆல்ட்மேன் என்ன பண்றாருன்னா ஒரு மாடல் எடுத்துட்டு வந்தாரு. ஓகேவா? மல்டிவேரியட் மாடல்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாரு. சரியா? அது என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ் பண்ணி மல்டிவேரியட் மாடல்ன்ட்டு ஒரு மாடல் எடுத்துட்டு வந்தாரு. அதுல என்ன பண்ணாருன்னா 33 ஃபெயில்டு லிக்விடேட்டட் கம்பெனிஸும் 33 சக்சஸ்ஃபுல் ஃபார்ம்ஸும் இது பண்ணுவாங்க. 22 அக்கௌண்டிங் ரேஷியோ நான் அக்கௌண்டிங் ரேஷியோஸும் அவர் இது பண்ணாரு, கால்குலேட் பண்ணி கார்ப்பரேட் டிஸ்ட்ரெஸ்க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணாரா. ஓகே. அந்த 22 அக்கௌண்டிங் ரேஷியோல 5 அக்கௌண்டிங் ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. என்ன 5 ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா, குட்டி நோட் வச்சிருக்கீங்களாடா ரெண்டு பேரும்? மித்ரா அண்ட் இப்போ வந்து 5 செலக்டட் ரேஷியோஸ் எழுதிக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ஸ்கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர், இது ஃபைனல்லையும் வருது, ஸ்டேஜ் 4லையும் வருது. ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர். ஆல்ட்மேனோட ஃபுல் நேம் வந்து எட்வர்ட் ஐ ஆல்ட்மேன். எழுதிக்கோங்க. இப்ப கம்பெனி வந்து ப்ராப்ளம்ல போயிடக்கூடாது, கம்பெனி ஒரு டிஸ்ட்ரெஸ்ல போயிடக்கூடாது, கம்பெனி லிக்விடேஷன்ல திடீர்னு போயிடக்கூடாது, கம்பெனி பேங்க்ரப்ட்சில திடீர்னு போயிடக்கூடாது. அப்ப கம்பெனிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், நீங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னு கம்பெனிக்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆல்பன் என்ன பண்ணாரு, மல்டிபிள் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். இட்ஸ் a very detailed analysis which includes so much of research and study, where out of which he picked up only 5 accounting ratios as the best predictors or best indicators for a corporate distress prediction. ஓகேவா? தியரி கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. அந்த 5 செலக்டட் ரேஷியோஸ் as per ஆல்ட்மன் ஸ்கோர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி பொசிஷன் மெஷர் பண்றது, அப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ். அப்படின்னா என்ன? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ்னா என்ன கேட்கலாம்? எனக்கு வந்த லாபத்தை நான் திருப்பி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது, ஏர்னிங்ஸோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ் எழுதிக்கோங்க. டு மெஷர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ், டு மெஷர் ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ராஃபிட் இது பண்றது, டு மெஷர் ஃபினான்ஷியல் லிவரேஜ். மித்ராக்கு தெரிஞ்சிருக்குமோ ஃபினான்ஷியல் லிவரேஜ்? உங்களுக்கு தெரியுமா கீர்த்தனா லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ்? எவ்வளவு தூரம் நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெட்னால எவ்வளவு தூரம் என்னோட ஸ்டாண்ட் வந்து வேற எக்ஸாக்ட்லி ஸ்டாண்ட் ஆஃப்டர் பேயிங் மை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு த பேங்க், அதான் ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஓகே. அது சேல்ஸ் ஜெனரேட்டிங் எபிலிட்டி ஆஃப் ஃபர்ம்ஸ் அசெட்ஸ். அப்படின்னா நான் என் அசெட் எவ்வளவு தூரம் சேல்ஸா கன்வெர்ட் ஆகிற அந்த ஒரு விஷயம். அப்பனா என்னன்னா சொல்லலாம், அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லலாமா? அதான் கரெக்டா? அதெல்லாம் மெஷர், இந்த 5 விஷயமும் கண்டிப்பா மெஷர் பண்ணணும். On a monthly basis, every company has to do it on a these 5 selected ratios analysis பண்ணுனா மட்டும்தான் கம்பெனிக்கு கம்பெனி எந்த நிலைமையில இருக்காங்கன்றது தெரியும் அப்படின்றது ஆல்ட்மேனோட ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னா இந்த வாட்டி ஸ்டேஜ் 4ல
எனக்கு இந்த இது வந்தது, ஆல்ட்மேன் இசட் ஸ்கோரோடது வந்தது. 7 மார்க்ஸ்ல வந்தது, ஃபுல் 7 மார்க்ஸ் நான் எடுத்ததில்ல. அது கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லுவேன். சரியா? இது கஷ்டமா மேம்னா ரொம்ப ஈஸி தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? எழுதிட்டீங்களா? இதோட மாடல் எழுதிக்கோங்கண்ணா. Z is equal to 1.2 x1 plus 1.4 x1 plus 3.3 x3 plus 0.6 x4 plus 1 x2 x5. எழுதிட்டீங்களா? எழுதுங்க. குட். கீர்த்தனா? சரி, பாருங்கண்ணா, இது பை ஹார்ட் பண்ணணும். அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லிக்விடிட்டி பொசிஷன்லாம் 1.2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணணும் கம்பெனி. பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரேஷியோ இருக்குல்ல, அதாவது இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ்க்குன்னா என்னன்னா, ரீட்டைன் ஏர்னிங்ஸ் பை டோட்டல் அசெட்ஸ்க்கு ஒரு ரேஷியோ வரும்ல, அதை 1.4 டைம்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணுமா. ஓகே, இப்போ x3 வந்து ஏர்னிங்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட்ஸோட ஒரு நம்பர் வரும்ல 4, அது இன்டூ 3.3 டைம்ஸ். அந்த மாதிரி இந்த மொத்தத்தையும் இந்த டைம்ஸ் பண்ணி ஒரு நம்பர் வருங்கண்ணா. சே ஃபார் எக்ஸாம்பிள் 12 வந்ததுன்னா அப்போ அது சொல்லுவாங்க, இது வந்து கிரேட்டர் தேன் 2.99னா சரி கம்பெனிக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இதோட டோட்டல் வந்து எனக்கு 1.181 கீழே இருந்ததுன்னா எங்கேயோ ஃபெயில்டு ஃபார்ம்ல கிளாசிஃபை ஆகிறது. 1.81 டு 2.99 அப்படின்னா கிரே ஏரியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் இந்த கம்பெனி கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்போ வேணா பேங்க்ரப்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு மல்டிப்ளேயர் ஃபேக்டரை வந்து இங்கே எடுத்துகிட்டு வராருதா. புரியுதா? இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைனா, ஐடல் ரேஷியோ ஃபார் லிக்விடிட்டி ரேஷியோஸ் 1:1 அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐடியல் ரேஷியோ ஃபார் கார்பரேட் டிஸ்ட்ரிஸ் ப்ரடிக்ஷன் வந்து லிக்விடிட்டி, அதாவது கரண்ட் ரேஷியோவில் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைட் டோட்டல் அசெட்ஸோட நம்பரில் 1.2 டைம்ஸ் பண்ணிக்கோ, ப்ளஸ் செகண்டில் வரதுல 1.4 டைம்ஸ் பண்ணிக்கோ, தேர்டோட நம்பர் வரதுலேருந்து 3.3 டைம்ஸ் பண்ணிக்கோ, ஃபோர்த்தில் வர நம்பர்லேருந்து 0.6 டைம்ஸ் பண்ணிக்கோ, ஃபிஃப்த்தில் டோட்டல் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோலேருந்து 1 டைம் பண்ணி டோட்டல் இது பண்ணி அது உனக்கு 2.99க்கு மேலே வந்ததுன்னா நீ நான் பேங்க்ரப்ட் இல்லைன்ற கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. புரியுதா? இந்த 1.2 1.4 3.3ன்ற இந்த ரேட்டிங் எல்லாமே இந்த 22 அக்கவுண்டிங் நான் அக்கவுண்டிங் ரேஷியோஸ் அனலைஸ் பண்ணி 33 ஃபெயில்டு அண்ட் நான் ஃபெயில்டு இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு மல்டிப்ளேயர் ஃபேக்டர் அது. ஓகேவா? இப்போ பாருங்க கண்ணா, Z is equal to overall index of multiple index function. எழுதிக்கோங்க கண்ணா. Z is equal to overall index of multiple index function. X1 is equal to working capital divided by total assets. X2 is equal to retained earnings divided by total assets. X3 is equal to earnings before interest and tax divided by total assets. Earnings na என்ன அர்த்தம் கீர்த்தனா? லாபம் வருது. X4ன்றது market value of equity and book value of total liabilities தான்.
x5 வந்து சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட்ஸ். ஒரே நிமிஷம் கீர்த்தனா அப்படியே லைன்ல இருங்க. ஒரே எழுதிட்டீங்களா கண்ணா? குட். பாருங்க கண்ணா, இதுதான் நீங்க தரவா படிக்கணும். 1.2 x1 plus 1.4 x2 plus 3.3 x3 plus 0.6 x4 plus 1 x5. இது தரவா படிச்சுக்கோங்க. இதுல எழுதிக்கோங்க அனாலிசிஸ். இசட் ஸ்கோர் கிரேட்டர் தேன். இந்த கிரேட்டர் தேன் சைன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? லெஸ் தேன் சைன் கிரேட்டர் தேன் சைன்ல. ஓகே ஓகே. கிரேட்டர் தேன் 2 பாயிண்ட்னா ஸ்ட்ராங் ஃபார்ம். less than 1.1 னா failed firm. இதுன்னா indicators of failed firm. ஓகேவா? இது கூட நல்லா தெரிஞ்சிரும்டா, இதுவும் நல்லா தெரிஞ்சிரும். இங்க தான் பிரச்சனை. இதுக்கு தான் மெயினா இந்த அனாலிசிஸ் சொல்றாங்க. புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இது இசட் ஸ்கோர் எழுதிட்டீங்களா கண்ணா? குட். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்தது பேசிக்கான ஸ்கோர். ஓகே. அப்புறம் ஆல்பன் என்ன பண்ணாருன்னா ரிவைஸ்ட் இசட் ஸ்கோர் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வராரு 83ல. இதே கான்செப்ட் தான், ஆனா இங்க நம்பர் மட்டும் மாறும் கண்ணா. இங்க வந்து 1.2ன்றதுல அதை மாத்துறாரு. இல்ல இல்ல இது 0.717 மாத்துங்க, இது 0.847, 3.107 அதுவா மாத்துங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், மத்தபடி அதே கால்குலேஷன் தான். சரி, எது வேணா கேட்பாங்க. ரிவைஸ்டு ஸ்கோர் மாடலும் கேட்கலாம், இல்ல இந்த கிரெடிட் அனாலிசிஸ்க்கு அப்புறம் 1983ல பண்ண மாடலும் கேட்கலாம். இது எழுதிக்கோங்களேன், ரிவைஸ்டு ஸ்கோர்னு எழுதிக்கோங்களேன். ரிவைஸ்ட் இசட் ஸ்கோர் ஃபார்முலான்னு எழுதிக்கோங்க. குட். இங்க பாருங்க கண்ணா, ஆல்ட்மேன் ஸ்கோர் மாடலோட ஒர்க்கிங் கேபிட்டல் டோட்டல் 25%, 30%, EBIT 150%, இது கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ண தெரியுமா? இப்போ இது 25, 30, 15 கொடுத்துருக்காங்களா? இது மாடல். சரி சரி. ஸோ 1.2 into 0.25 plus 1.4 into 0.3 plus 3.3 into 0.15 plus 0.6 into 150% plus 1 into 2. So 4.115. 4.115ன்றது வந்து greater than 2.99ல, அதனால இட்ஸ் நான் பேங்க் கம்பெனி. புரியுதாடா? கஷ்டமா இருக்கா? இது ஹோம்ஒர்க்.
இது எம்சிக்யூல கேட்பாங்க கண்ணா, எம்சிக்யூ கொஷின். சொல்ல முடியாத 7 மார்க்ஸ்லயே கேட்கலாம். See 1968 கார்ப்பரேட் டிஸ்ட்ரெஸ்னா இது போட்டுக்கோங்க கண்ணா, இந்த ஃபார்முலா. ஓகே, 1983 அப்படின்னா கார்ப்பரேட் டிஸ்ட்ரெஸ்னா இந்த ஃபார்முலா வரும். 1983 ஃபார்முலா, இது 1968 ஃபார்முலா. சரியா? அந்த இயர் பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். ஓகே, கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ரொம்ப டைம் எடுத்துருச்சு இன்னைக்கு. இந்த இந்த இது மட்டும் முடிச்சிட்டு வாங்க கண்ணா. சரியா? இல்லஸ்ட்ரேஷன் 10 மட்டும் இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.